எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th மேக்ஸில் 3rd சாப்டரில் பயிற்சி 3.1ல் 10வது சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா x² + px + q = 0 மற்றும் x² + p' x + q' 0 ஆகிய இரு சமன்பாடுகளுக்கும் ஒரு பொதுவான மூலம் இருப்பின் அம்மூலம் pq' - p'q/ q q' அல்லது q - q'/p' - p ஆகும் என காட்டுக. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்குமே ஒரு பொதுவான மூலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூலம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று pq' - p'q/ q q' அல்லது q - q'/p' - p இருக்குன்னு நம்ம காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, தீர்வு பார்க்கலாம். நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்களா, x² + px + q = 0 மற்றும் x² + p'x + q' 0. இது பொதுவான மூலம்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொதுவான மூலம். அந்த பொதுவான மூலம் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஒரு பொதுவான மூலம் சொல்லியிருக்காங்களா, அந்த பொதுவான மூலத்தை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு மூலம்னா என்ன, இந்த ஈக்குவேஷனில் அது சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் α² + pα + q = 0வா, இதில் சப்ஸ்டிட் பண்ணால் α² + p'α + q' = 0வா. சரி, இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ α²னா இதனோட ரெண்டோட மல்டிபிள் கீழே வரும். அப்போ α² pq' - p'qன்னு வரும். அந்த மேட்ரிக்ஸில் பார்ப்போமா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு அந்த மாதிரி. α² pq' மைனஸ், இங்கே இது α², இங்கே ஆல்ஃபா, இங்கே 1 இதோட கோஎஃபிஷியன்ட், இங்கே 1 pq 1 p' q'. அப்போ இது α² pq' மைனஸ் p'q ஈக்குவல் டு, இதை எடுக்கிறப்ப நம்ம மைனஸ் ஆல்ஃபான்னு போடுவோமா, இங்கே ஆல்ஃபா போட்டு கீழே இங்கே q' மைனஸ் க்யூன்னு வரும். அதை மைனஸால் மல்டிபிள் பண்ணால் q மைனஸ் q''ன்னு வந்துடும். அடுத்தது ஈக்குவல் டு 1 அப்போ p' மைனஸ் p. புரியுதுங்களா? α² pq' மைனஸ் p'q, இங்கே மைனஸ் வரும், அந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணலாம். α/q மைனஸ் q' ஈக்குவல் டு 1/p' மைனஸ் p. அப்போ α² மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ α² ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் மல்டிபிள் வருமா, அப்போ α² ஈக்குவல் டு pq' மைனஸ் p'q இந்த p' மைனஸ் p அப்படி இருக்குது. அடுத்தது இந்த ரெண்டு ஈக்குவேஷனு ஆல்ஃபா ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் போனால் மல்டிபிள், டிவைடில் இருக்கிறது இந்த போனால் மல்டிபிள் ஆகுமா, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு q மைனஸ் q' p' மைனஸ் p. இது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது இதை வந்து α² ஆல்ஃபா, α² ஆல்ஃபா. அப்போ α² வேல்யூ என்ன நம்மளுக்கு, pq' மைனஸ் p'q/ p' மைனஸ் p. அடுத்து டிவைடட் பை ஆல்ஃபாவோட வேல்யூ q மைனஸ் q' p' மைனஸ் p அதுதான் எழுதியிருக்கோம். இப்போ இந்த p' மைனஸ் பியும் இந்த p' மைனஸ் பியும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஆல்ஃபாவும் α² கேன்சல் ஆனால் ஆல்ஃபா இருக்கும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு pq' மைனஸ் p'q/ q மைனஸ் q', அல்லது இந்த ஆல்ஃபா வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, q மைனஸ் q' p' மைனஸ் p ஆகும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். என்ன சொன்னாங்க, ரெண்டு சமன்பாடு கொடுத்துட்டு அந்த சமன்பாடுக்கு ஒரு பொதுவான மூலம் இருந்துச்சுன்னா அந்த மூலம் எப்படி இருக்குன்னா இப்படி. அப்போ நம்ம அதுதான் ஆல்ஃபாங்கிறது ஒரு பொதுவான மூலம்னு எடுத்துக்கிட்டு அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ pq' மைனஸ் p'q/ q மைனஸ் q' அல்லது q மைனஸ் q' p' மைனஸ் p இருக்கும்னு சொல்லிட்டோம்.